எல்லாருக்கும் வணக்கம். இந்த கரூர் இஷ்யூ நடந்து எப்படியோ 1 month கிட்ட ஆக போகுது. இந்த விசாரணை எப்போ சிபிஐக்கு மாறும்னு எல்லாருமே ஒரு கொஸ்டினாக இருந்தோம். கடைசியாக அதுக்கான தீர்ப்பு எனக்கு வந்திருக்கு. சிபிஐக்கு மாற்றப்பட்டது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதற்கடுத்து என்னென்ன விஷயங்கள் இவங்க சமர்ப்பிக்கணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க சிபிஐ வேணும்னு சொல்லி மனு போட்டவங்க இல்லை நாங்கள் அது மாதிரி போடல, இது எங்களுக்கே தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மையமாக வச்சு நீங்கள் சிபிஐக்கு எப்படி மாற்ற முடியும், இது அவங்க சம்மந்தமே படலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிர்வாதமாக நீதிபதிகள் அதுக்கான தனிக்கட்ட விசாரணை தனியாக அமைச்சு அது தனியாக விசாரிக்கப்படும். இது சிபிஐ மாற்றப்பட்டது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த புகாரை அவங்கள ஏமாற்றி இந்த மனுவை தாக்கல் பண்ணனால அதுக்கு தனியாக ஒரு விசாரணை நடத்தப்படும். அதை விசாரித்து அதுக்கான பதில் அளிக்கப்படும். பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சிபிஐக்கு உத்தரவு போட்டதான்னு சொல்லி நீதிபதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இது சில பேருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும், என்னடா எப்படி போட்டாலுமே அடிக்கிறாங்கடா அப்படின்னு. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான அடுத்த கட்டத்திலாம் ஸ்பீடாக நடக்க போகுது. ஏன்னா ஒரு வாரத்துக்கும் இது பதில் அளிக்கிறோன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன நீதிபதி அஜய் தாசி அவர் 3 பேர் தலைமையில் குழு அமைச்சு அதுக்கான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதிர்த்தரப்பு வக்கீல் இல்லாமல் நீங்கள் எப்படி அது மாதிரி ஒன்று சொல்ல முடியுன்றதுலாம் ஒரு எதிர்வாதமாக இருந்தது. இப்போ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை விஜயனுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக வந்திருக்கு. சிபிஐக்கு மாற்றினால இப்போ அவர் கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸாக இருந்திருப்பார். இதுக்கான நிறைய அரசியல் தலைவர் அதுக்கான ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு தான். ஆமாம், கரெக்டு தானே, சிபிஐ போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது பிஜேபிக்காக கீழே போகிறது அது உடனே இவங்க ஜால்ரா அடிப்பாங்க சில பேர். நம்ம பேசுகிறவங்க யாரும் பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம கவலைப்படாது. நம்மளுக்கு உண்மை தெரியணும். அது என்ன நம்ம சிபிஐ போனோம் நினச்சோம், அதுக்கான உத்தரவு போச்சு. இப்போ அவர் அண்ணன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். ஹாப்பினா ஒரு லிமிட் தான். ஓகே, இந்த விசாரணை சிபிஐ கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா காவல்துறை விசாரத்துக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சிபிஐ கொண்டு போனாங்க. இப்போ சிபிஐலேருந்து அது வாரம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசலில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு 27 நடந்த இந்த கரூர் பிரச்சாரத்தின் சம்பவம் பற்றி யாருமே விஜய் அப்படியே ஓட்டாரு வரலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க உண்மையிலே நடந்தது என்னன்னா, நாங்கள் வரணும் தான் சொன்னோம், காவல்துறை தான் வேணாம், நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் பிரச்சனை ஆகிடும், 144 போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வராத மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் நாங்கள் ஸ்டாம்பீடு பேசும்போதே எல்லாமே ஓகேவான்னு கேட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணார். அதை நம்மளும் பார்த்துருப்போம். எல்லாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டு தான் பண்ணார். பட் பேசிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பேர் செந்தில் பாலாஜின்னு சொன்னோடனே தான் அங்கே எல்லாமே மாறிச்சு. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜி ஃபோட்டோவும் ஒட்டி வந்துச்சு. செருப்புலேருந்து கல், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் அவருக்கு ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும்போதே அவருக்கு ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த தகவல் வந்துட்டுருக்கு, இது மாதிரி ஒருத்தராக இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் நின்ட்டு அவர் வர்றதை தான் எல்லாருமே பிளான். ஆதவ் அர்ஜுனா, சிட்டி நிர்மல்குமார், புசி ஆனந்த், அருண் எல்லாருமே வரதான் இருந்தாங்க. பட் கரூர் எண்ட்லேயும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் இது மாதிரி வரக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தாமதமாக ஆனதுனால தான் நாங்கள் உள்ளே வர முடியல. இது எங்களுக்கு பேச டைமும் கிடைக்கல. ஏன்னா ஒரு வாரம் யாருக்குமே எந்த கனெக்டுமே இல்லை, கோர்ட்டும் இதுவும் கிடையாது, மீடியாவுக்கும் கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த ஒரு வாரம் என்னென்ன நேரட்டிவ் செட் பண்ணணுமோ எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. அதனால தான் என்னால் பேச முடியல. பட் அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் வரணும் சொன்னார், காவல்துறை தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா அவங்கள விட்டுட்டு நாங்கள் எப்படி ஊருக்கு போக முடியும். ஸோ காவல்துறை கட்டாயம் திருப்பேர்கள் தான் நாங்கள் கிளம்பவே செஞ்சோம். விஜய் மட்டும் கிளம்பிட்டாரு, நாங்களாம் அங்கே தான் இருந்தோம் விடிகிற வரைக்கும். ஏன்னா ஒருத்தர் அந்த டைமில் எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி விஜய் பயந்து ஓட்டாரு, இவருனால தான் நடந்தது அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே நடந்ததே வேறு விஷயம். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு அவர் சொன்னார். சரி, இது அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல, அங்கே போகவும் முடியல. ஸோ யாரையும் கனெக்ட் பண்ணவும் முடியல. அதனால தான் இன்றைக்கி 3 நிர்வாகிகளும் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் இதுக்கான முழு 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 பொறுப்பு யாரோ அவங்க அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவங்களுக்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். அதுதான் நம்ம எல்லாருமே சொல்கிறது. ஸோ இந்த தீர்ப்பு வந்ததுனால இப்போ அடுத்த கட்ட மூவாக விஜயண்ண கரூருக்கு போகிறாரு. அதுக்கான பிளான் போயிட்டே இருக்கு. அவர் எங்கே தங்க போகிறாரு, எந்த ஹோட்டலில், அவருக்கான வசதிகள் என்ன, அந்த திருச்சிலேருந்து சென்னை டு திருச்சிலேருந்து அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு தான் திருச்சிலேருந்து கரூர் போகிற மாதிரி. பட் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, ஏன்னா இப்போ தீர்ப்பு வந்துச்சு சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கட்ட நகர்வாக அவருக்கு கரூர் போகிறது மட்டும்தான் ஒரு வேலை. இப்போ அந்த 41 குடும்பத்தையும் விஜயண்ணா தத்தெடுத்திருக்காரு. ஸோ பர்சனலாகவும் ஆதரவும் தத்தெடுத்திருக்காரு. அவங்களுக்கு என்ன தேவையோ A to Z இது முடிச்சுட்டு போகிற மாதிரி கிடையாது. ஒரு பையனாக இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதை நான் அவங்களுக்கு பண்ணுறேன். ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க, கண்ணு தெரியாது அவங்க அம்மாவுக்கு, அவர் பையன் இருந்துட்டாரு. விஜயண்ணா வந்து அழுது, உங்கள் பையன் இடத்துலேருந்து நான் பண்ணுறேன், உங்கள் பையன் போயிட்டான்னு கவலைப்படியும், நானும் உங்களுக்கு ஒரு பையன்தான், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இருக்கேன்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காது. என்னதான் காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது இல்லையா. ஜஸ்ட் வந்து காசு அது எப்போனா சம்பாதிச்சுக்கலாம், அது ஒரு மாதத்துலேயும் காலியாகலாம். அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஒரு உண்மையான ஒரு பையனா உங்கள் கூட நிற்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் விஜயண்ணா இந்த 17 கன்ஃபார்மாக போவார். எனக்கு தெரிஞ்சு இந்த 17 அவர் போயிட்டு அவங்க நிற்க போகிற அந்த நொடி, அந்த கரூரான மக்கள் என்ன விஜயண்ணாவை எப்படி பார்க்க போகிறாங்க, விஜயண்ணா எப்படி மக்களை பார்க்க போகிறாரு, அந்த குடும்பத்தை எப்படி மொத்தமாக அரவணைக்க போகிறாரு, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் விஜயண்ணா இன்னும் 17 வந்து போச்சு, இன்னும் ஒரு 3 days அப்படிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் போகிறாரு. இது வரைக்கும் இந்த சிபிஐ போகாத வரைக்கும் இந்த வழக்கை வந்து விஜய் 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 தான் சொன்னாங்க. இப்போ சிபிஐ போயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி, சிபிஐ நடக்குது, சிபிஐ விசாரிக்கட்டும். தீர்ப்பு வந்துடுச்சா அவ்வளோதான். இன்னும் நிறைய பேர் வந்து அது சிபிஐக்கே போகக்கூடாது, காவல்துறை தான் விசாரிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சிபிஐ போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல தீர்ப்பு. அது விஜயண்ணாவோட நல்ல மனசுக்கு இது கண்டிப்பாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும் சிபிஐக்கு போகணும். சில பேர் அது நம்பாமல் இருந்தாங்க. இந்த வாட்டி தர்மம் வெல்லும் பண்ணுறதை நம்ம நம்புவோம். 27 சீக்கிரம் வரணும். அவர் கண்டிப்பாக வெளியே வந்து எல்லாரையும் பார்க்கணும். இந்த 17 அவரை வந்து கரூர் போகிறாரு. அதுக்கு நம்ம அண்ணனுக்கு ஒரு துணையாக இருக்கணும். எந்த ஃபோர்ஸும் இல்லாமல், எந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், மீடியா ஊடகங்கள் எதுவுமே இல்லாமல் அவர் போகணும். போயிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும். அதுக்கு அடுத்து அவர் போய் 41 குடும்பத்தை பார்த்துட்டு வந்த பிறகு தான் அதுக்கான முன்னெடுப்பு என்னன்றதே தெரியும். ஏன்னா இந்த தீர்ப்பு வந்ததுனால மட்டும்தான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கார். ஏன்னா வந்து சும்மா கிடையாது. திடீர்னு இதில் என்னன்னா, தீர்ப்பு வர கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் அந்த முன்னாடி தாக்கல் பண்ணல, எங்கள் சைட்லேருந்து பொய்யா கையெழுத்து வாங்கி தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து அது நம்புற மாதிரியே தெரியல. அது நிறைய பேருக்கு தெரியும் அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது. அது வேணாம், அதை பற்றி நான் பேசுவேன்னா. ஸோ புரிஞ்சவங்களுக்கு புரியும். அதுக்காகத்தான் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி அது முடியாமல் போனதுனால தான் சிபிஐக்கு மாற்றியாச்சு. அதுக்கு என்ன பொய் வழக்கு போட்டாங்களோ அதை தனியாக விசாரித்து அதுக்கான விசாரணை நடக்கப்படும், அதுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தீர்ப்பு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. நல்ல நீதிபதிகளாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். இந்த தொழிலத்திலேருந்து விஜயண்ணால மீடியா வர முடியாத ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பம் ஒரு மையமாக வச்சு இனி இது மாதிரி யாருக்குமே அப்படி நடக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட ஒரு கருத்தும். கூடிய சீக்கிரம் நம்ம வெளியே வரணும். அதுக்கு நம்ம அண்ணனுக்கு துணையாக நிற்கணும். இனி வரப்போகிற காலங்களில் அண்ணனோட அந்த அரசியல் பணி எப்படி இருக்குன்றது தெரியும். எனக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் அதுக்கான ரிசல்ட் என்னன்னு தெரிய போகுது. சில பேர் அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு ஆடுவாங்க இந்த சிபிஐக்கு மாற்றிருந்து. அவதான் வாஷ் அவுட் தான். வர 26 அன்னைக்கு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க. நம்ம மக்கள் விஜயண்ணா கூட இருக்கும். விச்சுவல் வாரியர்ஸ்க்கு இனி செம்ம வேலை தான். இனிமேட்டு விஜயனோட மூமெண்ட் வேற மாதிரி இருக்க போகுது. அது கணிக்கவே முடியாது. இது வரைக்கும் பார்த்த அரசியல் வேற, இனி பார்க்க போகிற அரசியல் வேற மாதிரி இருக்க போகுது. அது நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். இனி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து 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 செய்ய போகிறாரு. இன்னைக்கு பொறுமைக்கெல்லாம் இல்லையே கிடையாது. இவங்க டேம் வந்துச்சு, இதுக்கப்புறமா பொறுமையாக இருந்தாலும் மேலே வச்சுட்டு போயிடுவாங்க.
பார்த்துலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இறங்கி அடிக்க போகிறாரு. இனியும் அவர் அரசியல் வேறு மாதிரி இருக்கும். இந்த தீர்ப்பு வந்ததில் எனக்கு சந்தோஷம், சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம தமிழ் மக்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். சில பேர் அவங்களுக்கெல்லாம் வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம், செத்தாங்க சேர்க்குறன்ற மாதிரி தான். ஸோ கூடிய விரைவில் இந்த 17க்கு என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். கூடிய விரைவில் அண்ணன் வெளியே வந்து மறுபடியும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணணும். முதல் கட்டமாக இந்த 41 குடும்பத்தை சந்தித்த பிறகு தான் அதுக்கு அடுத்ததாக என்ன அஃபிஷியலும் வெளியே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுவோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.